ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எத்திக்கல் ஹேக்கிங்க்கான இன்ட்ரோடக்ஷனும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஹேக்கிங் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் தான். பட் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறதுனால நான் எப்படி ஹேக்கரை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு. பட் இப்போ நான் ஒரு ஹேக்கரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ஹேக்கர் மாதிரி வந்து யோசிக்க தெரியணும். லைக் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஹேக் பண்ணுறாங்க, ஒரு ஆண்ட்ராய்டு எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு தெரியணும். பொதுவாக ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னா, ஒரு செட்டப் ஃபைல் வந்து நமக்கு சென்ட் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க, அதை இன்ஸ்டால் பண்ண வச்சு. அப்படி இல்லைன்னா பப்ளிக் பிளேஸ் லைக் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் மால் மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தோன்னா ரோட்டார் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணுற வைஃபை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லேப் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோம்குள்ளே வந்து போய்க்கோங்க. குரோம்குள்ளே போனதுக்கப்புறமா விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒன்று வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறமா டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ் 7.0 அப்படின்ட்டு இருக்குது. எனக்கு உங்களுக்கு மேபி வேறு கூட இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4-5 ஆப்ஷன் காட்டுது. அதில் வந்துட்டு விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் இன்னொரு மேக் ஓஎஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மேக் ஓஎஸ் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கனால சப்போஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் விண்டோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் விண்டோஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுற இதிலே kali.orgன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படிங்கிறத வந்து கேட்கும். நீங்கள் சப்போஸ் உங்கள் சிஸ்டம் வந்து 32 பிட்டாக இருந்துச்சுன்னா 32 பிட்டை கொடுத்து விர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது இங்கே இருக்குல்ல இந்த பாக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 64 இருந்தால் 64 பிட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. செட்டப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க Kali Linux ஃபைலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த Kali Linux ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வேணால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல் வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ உள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் இதை எதுவுமே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வந்துட்டு இங்கே வந்துட்டு டூல்ஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா இங்கே வந்துட்டு ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு எதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது கேட்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் எதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்களோ அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. நான் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஃபைலை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த காட்டுது பார்த்திங்களா ஐகான், இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். பட் ஆட் ஆனது நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து இதில் சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா Kali Linux விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண வேணாம். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் இருக்கும். டைப்பில் வந்துட்டு லினக்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா லினக்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா Debian 64 பிட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. அப்புறம் அட்வான்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க, அதெல்லாம் வேணாம். சிஸ்டம்குள்ளே வந்து போனீங்கன்னா இந்த Kali Linux வந்துட்டு உங்கள் ரேமை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி அலோகேஷன் தான் இருக்கும். அப்புறம் ப்ராசஸருக்குள்ளே வந்து போய் பார்த்திங்கன்னா எத்தனை ஜிபி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே விட்டுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கனாலும் அதே தான். நம்ம நேராக வந்து நெட்வொர்க்கில் வந்துடுவோம். நெட்வொர்க்கில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நேட் நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து நேட் நெட்வொர்க் போட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கணும். இப்போது
சப்போஸ் வந்துட்டு நேட் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு தெரியலனா டூல்ஸ்குள்ளே போய் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அதில் நெட்வொர்க்கில் போய் இங்கே கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேட் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போது திரும்பி செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்கோங்க. நெட்வொர்க்கில் போயிட்டு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நெட்வொர்க்குள்ளே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டினைன் இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அலோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம காலையில் நியூஸ் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நியூஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாகின் ஐடி என்னென்னா காலி, பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காலி தான் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கும் வந்து டிஸ்பிளே வந்து இப்படி இருந்துச்சுன்னா இங்கே மேலே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வியூ ஆப்ஷனை கொடுத்து அட்ஜஸ்ட் த விண்டோ சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு விண்டோஸ் ஏற்ற மாதிரி அதாவது அட்ஜஸ்ட் ஆகிரும். ஓகே, நம்ம எப்படியோ காலையில் நியூஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை பற்றின டூல்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னும் நிறையா வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி மேலே போய் விண்டோஸ் லெவல் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸோட விர்ச்சுவல் மிஷின் வந்து காட்டும். இங்கே வந்து டவுன்லோடு விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, அது வந்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காகனா நம்ம வந்துட்டு ஒரு ஹேக்கிங் கற்றுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு விண்டோஸை சேர்த்து தான் ஹேக் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோஸ் சிஸ்டம் வேணும். நம்மளோட சிஸ்டமை போட்டு ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுவாக இன்ஸ்டால் ஆகிரும். பட் எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் எரர் இருக்கிறனால இன்ஸ்டால் ஆகலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் வந்து ஏதாச்சும் எரர் இது வந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சால்வ் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் கோர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.